வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபீஸ். எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் அதுமா கேக் இல்லாமையா, அதனால தான் எனக்கு ஒரு சூப்பரான கேக் ரெடி பண்ணியிருக்கு. இந்த க்ரீன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு அகலமான பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கலாம். கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு டால்டா தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு டால்டாவை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டா கொஞ்சம் சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா நம்ம பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு பீட்டரில் வச்சுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லைட்டாக ஓரத்தை எல்லாம் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 100 கிராம் டால்டாக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணணும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சுகர் ஆட் பண்ணோடனே நம்ம பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பான்ச்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சுன்னா சைடில் எல்லாம் தெரிக்காது. பேக்கரியில் வாங்குற மாதிரியே நம்மளுக்கு கேக் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி டால்டா வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2வது கப் அளவுக்கு சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி பக்கத்தில் தெரிஞ்ச பேக்கரி இருந்தால் அதில் கேக் பண்ணுற டால்டா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த க்ரீமை நம்ம வெளியே கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3வது கப் அளவுக்கு சுகர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டாக ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்காதுன்னா இது கொஞ்சம் இந்த மிஷின் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. 5 நிமிஷத்துலேயே கேக் க்ரீம் ரெடி ஆயிடும். இப்போ கேக் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. கீழே விழுகக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஓரங்களையெல்லாம் ஸ்பான்ச்சில் வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இதை தலைகீழாக திருப்பினாலும் நம்மளுக்கு கீழே விழுகக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. வெளியே கூட நல்லா பாக்ஸில் போட்டு 1 வீக்கு கூட வெளியவே நீங்கள் அப்படியே இந்த க்ரீம் வச்சுக்கலாம். இது 4ல் 1 பங்கு இன்னொரு கப்பில் எடுத்துகிட்டு இதில் எல்லோ ஃபுட் கலர் நம்ம ஆட் இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் லைட்டாக மட்டும் லைட் கலர் வேணும்னா ஒரு 8 ட்ராப்ஸ் விட்டாலே போதும். கலர் நல்லா டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 சொட்டுலேருந்து மறுபடியும் ஒரு 8 சொட்டு வரைக்கும் அதிகமாக விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்கு, எல்லோ கலர். கேக் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கனால அதோட வீடியோ போடலை. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பாருங்கள். அடுத்ததாக டார்க் சாக்லேட் இருந்தால் அதை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காகனா கேக்குக்கு சைடில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன். எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நாசில் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லோ கலர் இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். வீட்டிலே ஈஸியாக நம்மளும் கேக் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஓவன்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க இட்லி குக்கர் வச்சு நம்ம ஈஸியாக கேக் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அகலமாகவும் இருக்கணும். அதே டைமில் நல்லா டம்ளர் நீளமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம பைப்பிங் பேக்கை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் பீட் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் அதிகமாக போச்சுன்னா க்ரீம் ரொம்ப கெட்டியாயிடும். இந்த பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம லப்பர் பேண்டு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படியே நம்மளுக்கு டிசைன் போட முடிஞ்சால் இதை அப்படியே கூட நம்ம டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேக் சூடாக இருக்கும்போது நீங்கள் இந்த க்ரீமை யூஸ் பண்ணக்கூடாது, உருகிரும். கேக் கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சருக்கு இருக்கும்போது தான் இந்த க்ரீமை நம்ம அப்ளை பண்ணணும். கேக் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
ஃபஸ்ட்டு ஒயிட் போர்ஷன் வந்து மேலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கேக் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் சைடில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்க நார்மலாக ஸ்பூன் வச்சு கூட நம்ம வந்து இந்த மாதிரி க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நீட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. மேலே ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம துருவி வச்ச சாக்லேட்டை வந்து சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து கடைசியாக எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறதா இருந்தால் பீஸாக ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் பீஸாக கட் பண்ணல அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம அப்படியே டிசைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 8 பகுதிகளாக வந்து இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடையில் கிடைக்கிற மாதிரியே நம்ம வந்து பீஸ் கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் வந்து நம்ம அப்ளை பண்ணோன்னா டிசைன் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம டிசைன் போட்டுட்டு கரெக்டாக கட் பண்ண வராது. அதனால தான். இப்போ ஒரு சூப்பரான க்ரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.